இந்த வீடியோவில் அகெயின் இன்னொரு கம்பேரிசன் லேஸுக்கும் 2Mக்கும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே சிப்ஸ் தான். இது வந்து கிளாசிக் சால்ட்டட், இதுவும் கிளாசிக் சால்ட்டட். எனக்கு இது வந்து 10 ருபீஸ் பாக்கெட்டு கிடச்சிது. இது வந்து 20 ருபீஸ் பாக்கெட் தான் எனக்கு கிடச்சிது. அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்டிக்கில் 40% போட்டு 60% போட்டிருந்தாங்க. இதில் 40% லெஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 20 ருபீஸ் பாக்கெட் லேஸோட இதில் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு 2Mல. இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். 5 ரூபா லேஸை 10 ரூபான்னு மாற்றிட்டாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு என்னென்னு தெரியல, லேஸ் வந்து லைட் கலராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸாக இருக்குது இது. ஸோ இந்த மாதிரி 2M ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது, பார்ப்போம். ஸோ 2M இப்படி தான் இருக்குது. அங்கங்கே லைட்டாக அந்த பேர்ன் ஆன இது கலரும் லைட்டாக அந்த சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணது லைட்டாக இருக்குது. பார்ப்போம் 2Mோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நல்லா வீட்டில் குழம்பு செஞ்சுறேன்னு சொல்லி செஞ்சுட்டு அதில் உப்பு போட மறந்துடுவாங்க. ஸோ அந்த குழம்போட டேஸ்ட்டே போய்டும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னால் அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவரை கம்ப்ளீட்டாக நாக்கில் ஒட்டுது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் சாப்பிட்றேன்னு எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இந்த கடையிலலாம் வறுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த சிப்ஸ் டேஸ்ட்டு வருது. ஆனால் உப்பு வந்து இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்து உப்பு சால்ட் போடாமல் நம்ம பொரித்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட் எனக்கு இதில் ஃபீல் ஆகுது. அவங்க போட்டிருக்கிறது கிளாசிக் சால்ட்டடுன்ட்டு. அதில் அந்த சால்ட் எங்கேன்னு தெரில, கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம லேஸ் கிட்ட போகலாம். லேஸ் அதே தான், சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதோட டேஸ்ட் பார்த்தலாம். லேஸில் வந்து என்னால் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ளேவரை ஃபீல் பண்ண முடியல. பட் அந்த சால்ட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது எண்டிங்கில் ஏதோ நம்ம சிப்ஸு சாப்பிட்றோன்ற ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலாக கிளாசிக் சால்ட்டடு ரெண்டுமே. ஆனால் அந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, உருளைக்கிழங்கு சிப்ஸு பொரிச்சது ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு போட்டு கொடுப்பாங்களே, அந்த அது இது ரெண்டாலும் அடிக்க முடியாது. மேபி சில பேருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதுதான் இது ரெண்டோட நல்லா இருக்குது. இதில் சுத்தமாக உப்பு இல்லை 2Mல. டேஸ்ட் என்னால் ஆனால் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியுது. இதில் என்னால் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியல, உப்பு லைட்டாக தெரியுது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.